யாரு செட்டிங்கா? ஒத்தையில நிக்க தில்லி இருந்தா உங்க மனசுல இல்லைன்னு சொல்லுங்க வந்தாச்சு. இந்த நாகராஜ முழுசா மறக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல? முடிஞ்சா மறந்து பாரு. ஹலோ வேலாஜி, நீங்க என்ன செஞ்சாலும் என்ன மார்க்கவே முடியாதே. டென்ஷன் இருக்கிறீங்க போல இருக்குது. ஜல்லாடெல்லாம் தூக்கி அடிக்கிறீங்க. டென்ஷனுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். நம்ம மறக்கணும்னு நினைக்கிறீங்க, அது முடியாதே. ஏன் முடியாது? என்னால முடியும். இப்படி அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்களா? அது இல்லாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா முடியும். இனிமே நீங்க வராம இருக்க நான் என்ன செய்யறேன்னு பாருங்க. இனிமே என் நடுப்புல நீங்க வரவே மாட்டீங்கன்னு சொல்லுங்க. அப்பதான் நான் அடிக்கிறத நிப்பாட்டுவேன். ஆமா, இதோ இப்ப கூட வந்திருக்கீங்களே. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எனக்கு இப்ப நாகராஜ் அடிச்சிட்டு இருக்க? நாகராஜா எதுக்கு இப்ப இப்படி போட்டு அடிச்ச? 1000 கோவம் இருந்தாலும் புருஷனை இப்படி போட்டு அடிக்க கூடாதுமா. ஐயா சொரணே இல்லையா? அவ அந்த அடி அடிச்சிட்டு போயிருக்கா. நீங்க என்னடா சிரிச்சிட்டு இருக்கீங்க? அண்ணே, அவங்க என்ன அடிக்கவே இல்லை. என்ன தம்பி, நான் கண்ணால பார்த்தேன். அவ உங்களை தான் அடிச்சிட்டு இருந்தா. நான் வந்து இந்நேரம் தடுக்கலன்னா அவ அடிக்க இந்த மண்டையெல்லாம் உடஞ்சிருக்கும். ஐயோ அண்ணே, அவங்க என்ன அடியில, அவங்க மனசுக்குள்ள இருக்க என்னோட நினைப்பச்சுன்னுறாங்க. நீங்களே சொல்லுங்க, என் நினைப்பச்சா எனக்கு வலிக்குமா? தம்பி, அவ அடிச்சது என்னமோ உங்க நினைப்பதான். ஆனா நீங்க தானே அடி வாங்குனீங்க. அப்ப வலிக்கலையா? ஒளியவே இல்லை. என்னை அடிச்சு விரட்டுற அளவுக்கு அவங்க மனசுக்குள்ள நான் ஆழமா இருக்கிறேன்னா அப்படி எப்படி வரைக்கும் திரும்பலாம். அது சரி. அப்ப இன்னும் 4 சாத்து சாத்த விட்டுருக்கலாம் போல இருக்கே. அப்பமும் வலிச்சிருக்காது. ஐயோ, என்னங்க அழுவுறீங்களா? அழுவுங்க. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நல்லா அழுவுங்க. கூச்சப்படாம வாய் விட்டு அழுதுருங்க. இந்த ராஜாராணி பத்துல நயன்தாரா அழுவுங்க அந்த மாதிரி. கம்மாய் அழுவுங்க. ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? நான் இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன்னா, இப்போ சந்தோஷத்துல காதல் வளர்றதை விட இந்த மாதிரி சோகத்திலையும் அழுவிலையும் தான் காதல் நல்லா வளரும்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. டைட்டானிக் படம்லாம் பார்த்தது இல்லை? அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா நல்லா அழுவுறீங்க இப்போ. ஏன்னா நீங்க என்ன நினைச்சா அழுவீங்க தெரியும் எனக்கு. ஐ நோ.
ஏன்னா நீங்க அழுவ என் மேல இருக்க காதல் அதிகமாக போயினே இருக்கும். ஸோ அழுவோம். ஒரு காதலும் இல்ல, மண்ணங்கட்டியும் இல்ல, நான் உங்களை நினைச்சு அழவும் இல்ல. அப்படியா? ஓகே, நீங்க என்ன நினச்சி அழுதீங்கன்னா எனக்கு சந்தோஷம். ஆனா நீங்க அழாம வந்தீங்கன்னா எனக்கு அதோட சந்தோஷம். புரிஞ்சுதா? தம்பி, தம்பி, சாப்பிட வாங்க. நீ இல்லை, நீங்க பசியில் அப்புறம் சாப்பிடுங்க. என்ன புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் விளையாடிட்டு இருக்கீங்களா? அடிக்கடி மாத்தி மாத்தி சாப்பிடாம இருக்கீங்க. ஒழுங்கா வந்து சாப்பிடுங்க. இல்ல, உங்களா நான் உண்மையா சொல்றேன். நிஜமாலுமே உங்க பூரி கட்டில் அடிச்சது வலிக்குது அண்ணி. கையை தூக்க முடியல. அப்போ வலிக்கலன்னு சொன்னீங்க. அது ஏதோ ஒரு ரொமான்டிக் ஃபீல்ல வலிக்கலன்னு சொல்லிட்டேன். ஆனா இப்பதான் லைட்டா பிசிறு தட்டுது. சரி, அதுக்காக பட்னியா கிடப்பீங்க? வாங்க வந்து சாப்பிடுங்க. வாங்க. வேடா, நீ உட்காரு. இல்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிடறதுக்காக உட்கார சொல்லல, தம்பி சாப்பிடறதுக்காக உட்கார சொன்னேன். தம்பிக்கு நீ ஊட்டி விடு. என்னது? அவருக்கு தான் கை இருக்குல்ல, எடுத்து சாப்பிட சொல்லு. கை இருக்கு, ஆனா காயமால இருக்கு. பூரி கட்டைய வச்சு புருஷன் அடிக்கிறத நான் புக்ல தான் படிச்சிருக்கேன். நீ உண்மையிலேயே அடிச்சிட்ட? பாவம் தம்பி, கை ஃபுல்லா ரத்தம் கட்டி போயிருக்கு. அவரால கையை தூக்கவே முடியலன்னு சொல்றாரு. அவர் எப்படி சாப்பிடுவாரு? நீ ஒழுங்கா ஊட்டி விடு. ஏய், என்ன சும்மா நிக்கிற? நீ தானே அடிச்ச, நீயே ஊட்டி விடு. என்னால முடியாது. இத பாரு, நீ ஊட்டி விடலனா நான் மாமாவை கூப்பிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுவேன். என்ன சும்மா சும்மா மாமா மாமான்னு மிரட்டிட்டு இருக்க? கூப்பிடு பார்க்கலாம். ஓ, அப்படியா? மாமா, மாமா. என்னம்மா, எது கூப்பிட்ட? ஏன் கல்பனா இப்படி பண்ற? அப்படின்னா ஊட்டி விடு. முடியாது. என்னம்மா, என்ன விஷயம் சொல்லு. மாமா, நாகராஜ் தம்பியை பாத்தீங்களா? புதுசா என்ன பார்க்கணும்? பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன். இல்ல, கை ஃபுல்லா ஒரே ரத்த கட்டு, சாப்பிட முடியாம உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏண்டா, என்னாச்சு? பைக்ல இருந்து மறுபடியும் விழுந்துட்டியா? கையை காமிடா. என்னடா ஆச்சு? எப்படி விழுந்த? மாமா, நான் சொல்றேன் மாமா. இந்த பூரிக்கட்டையில பூரிக்கட்டை. என்னாச்சு? பூரி கட்டைக்கு ஏன் நிறுத்திட்ட? அதான் பூரிக்கட்டை மாதிரி தம்பியோட கை வீங்கினதுக்கு காரணம் அவரு பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டேன்னு சொல்றாரு மாமா. ஏன்டா இப்படி கொஞ்ச நாள் பைக் ஓட்டாம சொன்னா கேட்க மாட்டேன். நீ சொல்ல கேட்க மாட்டேங்கிற. டேய், உனக்கும் நேரம் சரியில்லை, ஜாக்கிரதையா இருக்கணும்டா. ஒன்னும் புரியல. நீங்களும் உட்காருங்க, சாப்பிடலாம். இல்லம்மா, கொஞ்சம் அவசர வேலையை வெளியே போகணும், வந்து சாப்பிட்டுக்கிறேன். டேய், ஜாக்கிரதையா இருக்கணும்டா. அம்மா, நீதாம்மா பாத்துக்கிறாங்கண்ணே. ஊட்டி விடு. தம்பி, இன்னும் 2 சப்பாத்தி வைக்கவா? இல்ல, போதும். இங்க பாரு வேதா, போதுமா இல்லையாங்கிறத சாப்பிடுறவங்க தான் சொல்லணும். அண்ணி, வளர பையன் 2 சப்பாத்திலாம் பத்தாது. எனக்கு 4 சப்பாத்தி வேணும். ஓகே, சரி. 4 எதுக்கு? 40 சொல்லுங்க. இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. நான் சாப்பிடுறதுலாம் ரெடி, நீ ஊடுறதுக்கு ரெடியா?
சாரி வரலா, நான் வெண்டைக்காய் நினச்சிட்டேன். லேடிஸ் ஃபிங்கர்ல ஏன் தப்பு கிடையாதுங்க. நீங்கள் வாயை பார்த்து விட்டணும், எங்கேயோ பார்த்துன்னு வாய்க்குள்ள வரல விட்டா. வாயில கொடுங்க. மொத்தமாக அடிக்கிறது முழுகுறேன், இருங்க கொடுங்க. நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லு மல்லிகா. எப்படி இருக்க வேதா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன். என்ன போனே காணோம், ரொம்ப பிஸியா இருக்கியோ? இல்ல, ஏதாவது விஷயம் நடந்துட்டா கால் பண்ணலான்னு இருந்தேன். அதான் தெரியுமே ஏதோ நடக்காதுன்னு. இல்ல, சீக்கிரமாவே நடக்கும். பார்க்கலாம். சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன செய்யணும்? இதுக்கு எதுக்கு நீ இவ்ளோ யோசிச்ச? என்ன பெருசா ஏதாவது கேட்டுருவேன்னு பயந்துட்டியா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சொல்லு, என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை. நாளைக்கு நீ நாகராஜ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரணும். ஏன்னா அவர் தான் கையெழுத்து போடணும். என்ன புதுசா இருக்கு? ஆமா, இந்த ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸே அப்படிதான். ஹஸ்பண்ட் சைன் பண்ணாதான் செக்கப்பே பண்ணுவாங்க. ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டல், அதனால தான் நானும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. நாகுவை கூட்டிட்டு வர இஷ்டம் இல்லைன்னா பரவாயில்ல வேதா, விட்டுரு. நோ ப்ராப்ளம். இல்ல இல்ல, நான் அப்படிலாம் சொல்லல. ரூல்ஸ் புதுசா இருக்கேன்னு தான் கேட்டேன். சரி, எத்தனை மணிக்கு வரணும்? ஆன் 11 o'clock. சரி, நான் கூட்டிட்டு வரேன். வந்துருவார்ல? கண்டிப்பா வருவாரு. தேங்க்யூ தேங்க்யூ வேதா. நாளைக்கு நேர்ல பார்க்கலாம். நாளைக்கு வருவாள்ல, அப்ப சொல்லுவா என்ன பிளான்ல அவ இருக்கான்னு. இனிமே அவ என்ன பண்ண போறான்னு நாம கேட்டுட்டு இருக்க கூடாது. நாம என்ன சொல்றோமோ அதுதான் அவ செய்யணும். நாளைக்கு அவளை தனியா கூட்டிட்டு போய் நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போறத அப்படியே அவகிட்ட சொல்லுங்க. ஓகே? என்ன வேலை பண்ணுறீங்க நீங்க? கிச்சன்ல வைக்கணும். இது நான் எடுத்து நீங்க போங்க. இருங்க தம்பி, உங்க கையில தான் அடிபட்டிருக்குல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க, எடுத்து போங்க. ஐயோ வேண்டாம் தம்பி, கை வலிக்க போகுது. ஐயோ கையெல்லாம் வலிக்காது, நீங்க விடுங்க. நீங்க எப்படி இதை தூக்குவீங்க? வேண்டாம் தம்பி, அப்புறம் ஏதாவது ஆயிட போகுது. அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாத நீ. இல்ல, அப்போ அடிபட்டுச்சு. ஐயோ, நீங்க நினைக்கிற அளவுக்கு பெருசா அடியே படல. ஆமா, அது அடிக்கும் லைட்டா வலிச்சதே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி ரத்த கட்டலாம் ஆல. அது சும்மா வச்சுக்கோங்க. இது இன்னொரு தொழில் ரகசியம் தெரியுமா? என்ன? அவங்க அடிச்சதோ பீச்சாங்கையில, நான் வலிக்குதுன்னு சொன்னதோ சோத்தாங்கையில. அது அவங்க கையால சாப்பிடணுன்றதுக்காக சும்மா ஒரு டிராமா போட்டனால என்ன ஊட்டி விட்டாங்கோ. அப்படியா? நான் ஏதோ உண்மையிலேயே அடிபட்டுருச்சுன்னு நினைச்சேன். ஏற்கனவே நடிச்சதெல்லாம் பத்தாதுன்னு இதுல பித்தலாட்டம் வேற. இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. என்னையே ஏமாத்துறீங்களா? இது எல்லாத்தையும் நான் உங்களை நம்பி தான் சொல்லிடுறேன். இது வேதாஜான்ட்டு சொல்லிடாதீங்க, புரியுதுங்களா? கண்டிப்பா சொல்ல மாட்டேன். எடுங்க. குட் கேர்ள். தம்பி,
இருங்க வச்சுன்னு வரேன். ஐயோ இப்ப என்ன பண்றது? இப்படி போலாமா இல்ல இப்படியே அண்ணே போயிடலாம்? எது கூப்பிட்டீங்க சொல்லுங்க. வேற ஏதாவது தூக்கணுமா சொல்லுங்க. பாகுபலியில கூட பிரபாஸ் ஒண்ணுதான் தூக்குனாரு. நான் டைம் 2 தூக்குவேன். சொல்லுங்க என்னதான் தூக்கணும்? அண்ணே அண்ணே உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம் எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். எனக்கு ப்ராப்ளம்னா உங்களுக்கு ஏன் வாய் கோணையா போகுது? அண்ணே என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன நீ வாயில சைடு வாங்குது? என்னாச்சு? ஐயோ கடவுளே. ஐயோ என்ன நீங்க அடுத்த ராத்துல போய் கடவுள் எல்லாம் மேல தேடுறீங்க. கடவுள் மேல தான் இருப்பாரு. அண்ணி என்ன நீ சாமி வந்த மாதிரிலாம் பண்ணிடுறீங்க. ஒரு பயமா இருக்குது. இப்படிலாம் பண்ணாதீங்க அண்ணி. சத்தியமா இது வலிப்பு தான். இது வலிப்பு தான் எனக்கு தெரியும். பாருங்க கை விடு இழுத்துக்குது. இது வலிப்பு தான். வலிப்பே தான். இந்தாங்க சாவி பிடிங்க. சாவி பிடிங்க. ஒண்ணு இல்ல சாவி பிடிங்க நீ. ஐயோ அங்க போ. பாத்தீங்களா என்னத்த அங்க? நான் சொன்ன அப்பவே ராத்திரி நேரத்துல வெளியே வந்து நிக்காதீங்க. காத்து கருப்பு சுத்துனா இன்னத்துக்கு வந்து இப்ப நின்னுக்கிறீங்க நீங்க. அண்ணே நாளைக்கு உங்களை தர்கா கூட்டு போய் மந்திரிச்சு உங்க கையில நான் வந்து கயிறு கட்டி விடுறேன். அண்ணே சொல்றது கேளுங்க நீ. அண்ணே நீ மேல யாருமே பாக்கிறதுக்கு பயமா இருக்குது எனக்கு. அண்ணே என்ன? ஐயோ உங்க கூட சேர்ந்து எனக்கு வலிச்சுது பாருங்க. அண்ணே வேதாச்சு சைலண்டா இருங்க. எதுவும் உளறி கொட்டாதீங்க. நான் என்னத்த அவகிட்ட சொல்ல? அதான் நீங்க உங்க வாயால சொன்னதை அவளே கேட்டுட்டாளே. அப்படியே கை ஒஞ்சி போன மாதிரி நம்ம காக்கா ராதாகிருஷ்ணன் ஒரு ஆக்டிங் விட்டு வச்சுக்கங்களேன். அப்படியே சென்டிமெண்டா எம்மள பாவம் பார்த்து ஒரு வார்த்தை சாப்பிட ஊட்டி விடுவாங்க. எப்படி ஐடியா? நான் எங்க உடைக்கிறது? அவ இப்ப எண்ணத்தெல்லாம் உடைக்க போறாளோ? வேதாஜி கேள்டு ஷி ஸ்கேம்டு கேம் சும்மா போய் ஊட்டு வேதா அது இல்ல சோதி பயங்கரமான கை வலினால் தாங்க முடியல. நான் என்ன சொல்லியிருந்தேன். அவங்க சொன்னாங்க வலிக்கும் அப்படி சிரிச்சா வலி போயிட்டு நாங்க அதான் தர்காவுக்கு போலான்னு. ஐயோ டாக்டருக்கு போய் என்னால முன்னதுக்கு மேல பசிக்குது எனக்கு. ஊட்டி விடுங்களா ப்ளீஸ். ஏன் எடுத்து சாப்பிட வேண்டியதானே? எப்படி நானே எடுத்து சாப்பிட முடியும்? இந்த கையில தூவ முடியல. அதனால நீங்க எனக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்து ஊட்டி எனக்கு ஊடுங்க ப்ளீஸ். கையில அடிபட்டிருக்குல்ல, உங்களால சாப்பிட முடியாதுல்ல? ஆமா அதான் சொன்னேன். டெஃபினெட்லிங்க. ஆமா நீ தான் ஊட்டி விடணும். நான் தான் ஊட்டி. ஆமா சரி நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வாங்க. நீங்க போங்க நான் வரேன். ஜெய் பாகுபலி. எனக்கு வேதாஜி ஊட்டி விட போறாங்க. தன் பலியாக போறதே தெரியாம இந்த ஆளு எவ்வளவு சந்தோஷமா போயிட்டு இருக்கு பாரு. முடிகிற வரைக்கும் நம்ம காப்பாத்தி விடுவோம். தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. ஏய் தந்தனா நானனா தானனா நானனா. கைய தம்பி வயசு வரட்டும். அண்ணே என்ன? ஐயோ நீங்க கை அவ பாத்துட்டா. நீங்க மறுபடியும் என்ன பண்ணீங்க? எனக்கு பயமா இருக்குது. நீ என்ன சொல்றீங்க? புரியல. என்ன சொல்ற? வாய் சொன்னா சொல்லுங்க. பாத்துட்டா யார் பாத்துட்டா? அவ மாடில அண்ணே என்ன யார் பாத்துது? என்னது? தோத்துட்டா. யார் தோத்துட்டா? அது ஜெயிச்ச டீமுக்கு ஆப்போசிட்டா விளையாண்டவங்க தோத்துட்டாங்க. சாப்பிடும்போது பேசக்கூடாது. நான் இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கவே இல்லையே. இப்பதான் சாப்பிட போறீங்கல்ல? அண்ணே என் கண்டினியூட்டி கரெக்டா? கண்டினியூட்டியே இல்லாம போயிடும். நீங்க அவன் பார்த்துட்டா. சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க மட்டும் பேசிட்டே இருக்கிறீங்க. எதுவும் இருந்தாலும் சைலண்டா இருங்க. ஐயோ பாவம் தம்பி, நீங்க என்ன பண்ண போறாளோ? சாப்பிடலாமா? ஐ அம் ரெடி. நீங்க ஊட்டி விடுவீன்னு வெயிட் பண்ணிருக்கா பசியில வயிறு அப்படியே கபன்னு எரியுது. கண்ணை மூடுங்க, ஊட்டி விடுறேன்.
பேசக்கூடாது. நானும் பார்த்ததுன்னா அப்பதான் இந்த பேய் சீரியல் வர மாதிரி பண்ணுகிறீங்க. வேதாஜி ஊட்ட விடும் போது பேசக்கூடாது. உங்களுக்கு தான் கிடையாது, எனக்கு மட்டும் ஊட்டுவாங்க. நீங்க ஊட்டுங்க. காட்டுங்க. வேதா. ஐயோ அம்மா.